வணக்கம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸ் ஜாயின் பண்ணிப்போம். இது லைனிங் ஜாயிண்ட் தைக்கிறோம். கயிறு பீஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிப்போம். 3/4 இன்ச்சு இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுப்போம். 1/2 இன்ச்சாக வரும், மடிச்சு லைனாக தைச்சிப்போம். பேண்ட் பட்டி கீழே வச்சுங்க, கச்சோலி பட்டி தைக்க போகிறோம். பேண்ட் பட்டி கீழே வச்சுங்க, பாடி பீஸ் மேலே, அதுக்கு மேலே பேண்ட் பீஸ் மேலே வச்சுங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் வச்சுங்க. வச்சுட்டு ஒரு நூல் இல்லை 1/4 இன்ச்சு தைச்சிக்கலாம். இது கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4 இருக்குது. ரெடி பண்ண பிறகு 4.5க்கு 3.5 வரும். மேலே லைனிங் மேலே வந்து எஜ்ஜு போட்டுக்குங்க. மடிச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு லைனிங் மேலே நல்லா கீறிக்கின்னு எஜ்ஜு கரெக்டாக போட்டுங்க. அப்புறமா பாடி மேலே வந்து ஒரு பாயிண்ட் போட்டுக்குங்க. எல்லா வீடியோவில் அப்படி தான் பேசுகிறேன், என்ன பண்ணுமோ அதான் சொல்லணும், அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். மேலே ஒரு பாயிண்ட் போட்டுங்க. ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். புதுசாக கற்றுறவங்களுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன். என் வீடியோ பார்த்தாலே புரியும், நான் பேசி தான் போடணுன்னு இல்லை. பேசாமல் என்னென்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பார்த்தாலே போதும். நான் ஸ்கிப் பண்ணாமல் க்ளீனாக போடுவேன். அதில் வந்து உங்களை பேசி நான் போர் அடிக்க விரும்பல, அதால் வந்து நிறைய பேச மாட்டேன். நான் அதை கட் பண்ணிங்க. மீதி மேலே எல்லாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். ஆப்போசிட் மெயின் வந்து ஆப்போசிட் ஒழுங்காக வச்சுங்க. அதுதான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ஆப்போசிட் பார்த்துங்க, ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆப்போசிட் வந்து பக்கம் வரட்டும். அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும், ஷேப் இருக்கிறது. இது வந்து பேக் சைடு பக்கம் போகணும், அது பார்த்துங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் ஒரே பக்கமாக வச்சுக்கிறோம். ஒரு இன்ச்சு அப்படி இருந்தால் வந்து 2 பக்கமும் ஜாயின் கொடுக்கணும். இது லைட்டாக இருக்கிறதால ஒரே பக்கமாக வச்சு ஜாயின் கொடுக்க போகிறோம். இல்லைனா எப்பவுமே வந்து 2 பக்கம் தான் ஜாயின் கொடுப்போம். ரொம்ப கம்மியாக இருந்தால் வந்து 2 பக்கம் ஜாயின் கொடுப்போம். உள்ளே வெளியே பார்த்துங்க, தைக்குள்ள அதில் முண்டா கரெக்டாக பார்த்துங்க. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஏன்னா 2 பக்கம் ஜாயின் போட தேவையில்ல. ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட தான் இருக்குது, அதால் வந்து ஒரு பக்கமாக ஜாயின் போட்டுக்கலாம். அது அக்கிளில் போயிடும், அதால் வந்து கொஞ்சமாக ஒரு பக்கமாக போட்டுருவேன் ஜாயிண்ட்டு. நிறையா இருந்தேன்னா 2 பக்கமும் சென்டராக கொடுத்துட்டு நான் 2 பக்கமும் ஜாயின் கொடுப்போம். முண்டா கரெக்டாக பார்த்துங்க. லைனிங் கீரைக்குள்ளே ஒழுங்காக பார்த்து கீறிக்குங்க. லைனிங் ஜாயிண்ட் ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன் பாருங்கள், ஈஸியாக கற்றுக்குங்க. இதுவும் ஒரு பக்கமாக கொடுத்துட்ருக்கோம். முண்டா வந்து கரெக்டாக பார்த்துங்க, முண்டா மாறக்கூடாது. லைனிங் ஜாக்கெட்டு முண்டா மாற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே வந்து ஒரு தடவை 2 தடவை பாருங்கள், முண்டா கரெக்டாக வைக்கிறமாண்டான்னு செக் பண்ணிட்டோமே தைங்க. ஏதோ கவுந்தால் தைச்சிடாதீங்க. முண்டா மாறக்கூடாது. கச்சில் பட்டியும் முண்டா மாறக்கூடாது, ஸ்லீவ் அட்டச்சில் முண்டா மாறக்கூடாது, ஃப்ரண்ட்டும் வந்து முண்டா மாறக்கூடாது.
ஃப்ரண்ட்டு வந்து இந்த ஆப்போசிட் சைடு கரெக்டாக வைக்கணும். கச்சலி பட்டியும் ஆப்போசிட் சைடு கரெக்டாக வைக்கணும். அது பார்த்துக்குங்க. இது எக்ஸ்ட்ரா பீஸில் கழிச்சிருவோம். ½ இன்ச்சு 3/4 இன்ச்சு இருந்தால் ஒரு பக்கமே வந்து ஜாயின் கொடுத்துடலாம். 2 பக்கம் ஜாயின் கொடுக்க தேவையில்லை. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மேலே வந்து ஜாயிண்ட் 2 இன்ச்சு அப்படி இல்லை 1.5 இன்ச்சுலாம் ஜாயிண்ட் வரும். அது மட்டும் வந்து சென்டராக வச்சுக்கின்னு அப்புறமேட்டு ஜாயின் கொடுங்க. இப்போ ஜாயின் கொடுக்குறோம் பார்த்துங்க. லைட்டாக தான் இருக்குது, அதில் வந்து லைட்டாக ஜாயின் கொடுத்துரும் ஒரு பக்கமாகவே. அதே போல் பெருசாக இருந்தால் ஒரே பக்கம் ஜாயிண்ட் எப்பவுமே கொடுக்காதீங்க. இது லைட்டாக ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்குது, அதில் வந்து ஒரு பக்கமே ஜாயின் கொடுத்துட்றோம். ஒரு ஜாயிண்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட்டாக போட்டுருக்கேன் நான். தைக்கிறத பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். இடுப்பு வந்து அந்த நேச் போட்டுக்கிறது கரெக்டாக கீறிப்போம். கீறிக்கிட்டு கரைன்றதால் அப்படியே வச்சுப்போம். கரை இல்லைனா வந்து மடித்து தைக்கணும். கரைன்றதால் லைனிங் மட்டும் கீறிக்கிட்டு அப்படியே துவைச்சிட்றோம். வச்சுட்டு அப்படியே சுற்றி தைச்சிக்கலாம். நெக் எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவோம். எல்லா வீடியோவிலும் அப்படி தான் போடுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் வைக்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே புடவை ஓரடிக்கிட்டு ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சுருக்கு இல்லாமல் எப்படி தைக்க போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். மேலே வந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க, அப்போ வந்து இழுத்துட்டு வராமல் இருக்கும். அதில் இடுப்பில் மட்டும் போட்டுங்க, ஸ்லீவில் போட தேவையில்லை. ஸ்லீவ்லேயும் போடலாம், வேணும்னா ஸ்லீவில் போட தேவையில்லை. கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டு வந்துடுவோம். நீங்கள் பின்னு குத்தினுலாம் தைக்கலாம். இதை குண்டூசி எதனா குத்தின்னு கூட வந்து தைக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால். இல்லைன்னா வந்து அப்படியே தைக்கலாம். ரவுண்டில் கொஞ்சம் ஷேப்பு சரியாக வரலன்னா ஒரு ½ இன்ச்சு முன்னாடி வந்து ஒரு குண்டூசி சுற்றிங்க, ஃப்ளாட்டாக வரும். தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்கு மட்டும் முன்னாடியே வெட்டிடாதீங்க, பாடி பீஸை அப்புறமேட்டு வெட்டலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நெக்கு நோறாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கழிச்சிக்கலாம். எப்பவுமே வந்து லைனிங் பீஸ் பக்கம் வந்து பக்காவாக இருக்கும். பாடி பீஸ் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன் நான், அதில் வந்து அதெல்லாம் கழிச்சுப்போம். லைனிங் பீஸ் வந்து ஒரு நூல் கூட வந்து கட் பண்ணக்கூடாது. ஷேப்பு தப்பாக இருந்தாலும் பிரிச்சுட்டு திருப்பி தைங்க. அதில் வந்து லைனிங் பீஸ் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது. லைனிங் பீஸ் மேலே வந்து கையை வைக்காதீங்க. கழிச்சாச்சு பாருங்கள். நெக் ரவுண்ட்லாம் பார்த்துங்க பக்கவாக இருக்கும். எதுவும் அப் அண்ட் டவுன் எதுவும் வராது. ஸ்லீவ்லையும் சரி நெக்லேயும் சரி எதுவும் அப் அண்ட் டவுன் எதுவும் வராது, கிளியராக இருக்கும். ஏன்னா லைனிங் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதெல்லாம் இப்போ ப்ரிண்ட்டு தைச்சிப்போம். ப்ரிண்ட்டு வந்து அப்போ ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்டு வரணுன்றதுக்காக தான் வந்து ப்ரிண்ட்டு நான் கட் பண்ணாமல் வச்சுருப்பேன். நான் கீழே தைச்சிக்கிட்டு தான் வந்து ப்ரிண்ட்டு கட் பண்ணுவேன். நான் கீழே தைச்சிட்டு தான் அப்புறமேட்டு தான் வந்து ஃப்ரண்ட்டே கட் பண்ணும். அப்போ தான் வந்து ஆப்போசிட் மாறாது. உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதில் வந்து அந்த ஃப்ரண்ட் அப்புறமேட்டு கட் பண்ணிப்போம்.
இது நார்மல் ஜாக்கெட்டு. அதில் வந்து நார்மல் ஜாயிண்ட் கட்டிங் பண்ணக்குள்ள வந்து ஸ்ட்ரெயிட்லேயே இருக்கணும், கிராஸ் போடக்கூடாது. துணி பத்தலைன்றதுக்காக கிராஸ் போடக்கூடாது. கிராஸ் போட்டால் வந்து துணி மாறிடும். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஜாக்கெட்டு, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஒருத்தர் தெரியாமல் வந்து கிராஸ் போட்டுருங்க, துணி பத்தலை லைட்டாக பெண்டு போடுவீங்க. அந்த பெண்டு போட்டாலும் சுருக்கம் வந்துடும், துணி பாடி பீஸ் மேலே வந்து சுருக்கம் வரும், நல்லா இருக்காது. அதில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, போடக்குள்ளேயும் ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் நேர் கட்டிங் வந்து கிராஸ் லைட்டாக கூட போடாதீங்க. பாடி பீஸை துணி பத்தலைன்னு கூட போடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு ஜாயின் கூட கொடுத்துக்கலாம். சைடு பக்கமும் கீழே கூட அடி பக்கம் கூட வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். ஷோல்டர் பக்கம் ஜாயின் கொடுக்காதீங்க, துணி பத்தலைன்னா சொல்கிறேன். துணி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கீழ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் கூட கொடுத்துக்கலாம். கீழே வந்து எவ்வளோனா ஜாயின் கொடுத்துக்கலாம், சைடு வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம் ஒரு எவ்வளோனாலும். ஃப்ரண்ட்டு மேலே ஷோல்டரில் வந்து கீழே கரெக்டாக இருக்குது, மேலே ராவதான ஷோல்டர் ஜாயின் கொடுத்துடலாம். அப்படின்றதால ஷோல்டர் மட்டும் ஜாயின் கொடுத்துடாதீங்க, வெளியே அப்படியே தெரியும் மேலே பாடி பீஸு, அதை கரெக்டாக பார்த்துங்க. துணி பத்தலைனா கூட ஷோல்டர் பக்கம்லாம் வந்து ஜாயின் கொடுக்காதீங்க. பாடி பீஸ் சொல்லிகிட்ருக்கேன் நான். நம்ம எப்பவுமே வந்து 1 மீட்டர் தான் எடுப்போம். கிராஸ் கட்டிங்கு தான் வந்து ஒருத்தர் 1 மீட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒருத்தர் 1.25 எடுத்துகிட்டு வருவாங்க. நான் 1.25 எடுத்துகிட்டு வர சொல்லுவேன், ரொம்ப பாடியாக இருந்தாங்க மட்டும்தான் 1.25 எடுத்துகிட்டு சொல்லுவேன். மிச்சப்படி எல்லாமே 1 மீட்டர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம இதுவரையும் கட் பண்ண ஜாக்கெட்டெல்லாம் 1 மீட்டர் தான். ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் 1.25 மீட்டர். நம்மளே போய் லைனிங் எடுத்ததால் 1.25 மீட்டர் எடுத்துகிட்டு வரோம். நம்ம கஸ்டமர் தைக்கிறதால ஒரு மீட்டர் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. ஒருத்தர் எடுத்துகிட்டு வரலன்னா நான் சந்தோஷப்படுவேன். நம்ம போய் நம்ம 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவேன். அந்த 1/4 மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு அவங்கக்கிட்ட நான் வாங்க மாட்டேன். அந்த 1/4 மீட்டர் காசு நானே போட்டுப்பேன். சுருக்கு வராமல் தைங்க, டாட் போடுங்க, நேட்ச் போட்டுங்க. ஃபஸ்ட்டு நேட்ச் போட்டுங்க, நேட்ச்லேருந்து ஒரு 2 இன்ச்சு தைச்சிங்க. 2.5 கூட தைக்கலாம். கீழ் டாட்டு 2 இன்ச்சு போட்டுங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 2.5 கூட போடலாம், 2.5 3 கூட வைக்கலாம். ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 17 இன்ச்சு 18 இன்ச்சு லென்த்து ஜாக்கெட்டுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் வந்து 14 இன்ச்சு தான் ஜாக்கெட் லென்த்து, அதில் வந்து 2 இன்ச்சு போதும். 3 டாட் போட்டு பாருங்கள், ஒரு நூறு தான் பிடிச்சிருக்கும். கீழே தான் வந்து 2 இன்ச்சு டாட் போட்டிருக்கோம், 2க்கு 2 பிடிச்சதும் வந்து ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கிறோமா, 1 இன்ச்சு 2 இன்ச்சு பாருங்கள். கப்பு பக்காவாக உட்காந்துச்சு பாருங்கள். நான் எதுவும் கீறவே இல்லை, அப்படியே போட்டிருக்கேன், பக்காவாக இருக்கும் கப்பு. ஒருத்தர் கீறி பார்த்தாலும் வந்து கப்பு ஃபினிஷிங் இருக்காது. நம்மளது கரெக்டாக கப்பு வந்து பக்காவாக உட்காரும். நம்ம கஸ்டமர் வந்து இது வரைக்கும் குறை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எதுவுமே குறைன்னு சொன்னதில்லை, நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வந்து வாங்கிட்டு போகிறோம், எதுவும் குறை சொன்னதா இல்லை எனக்கு. ஒருத்தர் ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் வந்து டாட் லைட்டாக பிடிச்சிட்டா சரியாயிடும். இல்லை ஷோல்டர் பிடிச்சி கொடுங்க. இல்லை லென்த்து பாருங்கள், லென்த்து வந்து அளந்து பாருங்கள். லென்த் அளந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். கப்பு வந்து கம்மியாக இருந்து ஜாஸ்தியாக இருந்தால் அது ஷோல்டர் இறங்க வரும். பேக் வந்து லோ நெக்காக இருந்தால் வந்து ஷோல்டர் இறங்கும். சில பேர் நாட் போட மாட்டாங்க, பேக்கில் வந்து லோ நெக்காக இருக்கும். லோ நெக்காக வந்து ஷோல்டர் இறங்க தான் செய்யும். நம்ம என்ன தான் பண்ணாலும் ஷோல்டர் இறங்கும். நெக்கே ரொம்ப க்ளோஸ் நெக்காக வச்சாலும் கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் நெக்கெலாம் வந்து எப்பவுமே வந்து ஷோல்டர் இறங்காது. லோ நெக் போயிட்ட பிறகு எப்பவுமே வந்து ஷோல்டர் இறங்க தான் செய்யும். சில பேருக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் உட்காந்துடும். நாட் போட்டால் கரெக்டாக உட்காந்துடும், நாட் போடாதுன்னா ஷோல்டர் இறங்க தான் செய்யும். அதுக்கு ஃப்ரண்ட்டு லைட்டாக பிடிச்சிப்பாங்க. ஷோல்டர் லைட்டாக பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் பக்கமாக லைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த ஷோல்டர் உட்கார அழகாக கரெக்டாக உட்காந்துக்கும். யாருன்னா வந்து ஷோல்டர் இறங்குதுன்னா ஷோல்டரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்க, ஃப்ரண்ட் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். ஷோல்டர் இறங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். பேக்கில் இழுத்து ஃப்ரண்ட் பக்கமாக இழுத்துச்சுன்னா வந்து அந்த ஷோல்டர் இறங்காமல் டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ கச்சோலி பட்டு தைச்சாச்சு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக தைச்சிங்க. எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுங்க, ஓர தையலும் பாயிண்ட் ஹெட்டும் போட்டுக்கிறோம். ஃபினிஷிங் கரெக்டாக போடுங்க, பொறுமையாக தைங்க, ஒன்றும் அவசரப்படாதீங்க. என் கட்டிங் பார்த்து யோசிக்காதீங்க, கரெக்டாக வெட்டி தைங்க. கட்டிங்கும் சரி தைக்கிறதும் சரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு இதாக பாட்டாக வந்து பார்த்து பொறுமையாக கூட தைக்கலாம்.
நான் தைக்கிறத பார்த்து பொறுமையாக தைங்க, கரெக்டாக வந்துடும். டவுட்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். டவுட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக போடுறேன். இது வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறோம். ஒரு நூலை வச்சு தைச்சிட்டு மிச்ச எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி போடுறேன். ஒரு 2 இன்ச் எடுத்துங்க. கொக்கி பட்டி இது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்க, முன்னாடியே மடிச்சிக்கலாம். அது மடிக்க தேவையில்லை, முன்னாடியே மடித்தா அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங். இது லாஸ்ட்டாக மடிக்குள்ளே கீழேருந்து ஃபுல்லாக கவர் ஆகி வரும். அதில் வந்து லாஸ்ட்டாக மடிப்போம். லாஸ்ட்டாக மடித்தா தான் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். அதெல்லாம் லாஸ்ட்டாக மடிச்சிடுவோம். சில பேர் முன்னாடியே மடிப்பாங்க, முன்னாடியே மடித்து வச்சுட்டு அப்படி தைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இதாக இருக்கும், தெரியும். இதுவும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே 3ஆக மடிச்சுப்போம். இது வந்து நம்ம ஸ்லீவில் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2 பீஸுமே வந்து குபாப்பட்டி சிங்கிள் பட்டிக்கு வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணக்குள்ளே வந்து ஸ்லீவ் பட்டியான கட் பண்ணுற பாருங்க, அது வந்து குபாப்பட்டி சிங்கிள் பட்டி கொக்கி பட்டிக்கு தான் அந்த பீஸு. நெக்கில் வெட்டுற பீஸு நெக்குக்கே சரியாயிடும், நெக்குக்கே வச்சிரும் கரெக்டாக. இது வந்து டபுள் தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் போட்டாச்சு, இப்போ எஜ்ஜி தையல் போடுறோம். அது சென்ட்ரல் தான் வந்து ஐ வரும். இது வந்து ஐ பட்டி பார்த்துங்க. இது கொக்கி பட்டி. கரெக்டாக 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கட்டும். அப்போ வந்து தகவலும் வந்து ஓப்பன் தெரியாமல் இருக்கும். ரெண்டுமே 3/4 இன்ச்சு இருக்கட்டும் பட்டிங்க ரெண்டும். அதே போல் நெக்கு வந்து கரெக்டாக பார்த்துங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கழிச்சிங்க, அதை கழிக்கிறோம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தால் கழிச்சிங்க. அப்போ மாதிரி கொக்கி வந்து நெக்லாம் தைச்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக பார்க்கக்குள்ள அப் அண்ட் டவுன் இருந்தால் கொக்கி வந்து லூஸாக இருக்கும். கொக்கி பட்டி தான் எப்பவுமே கொஞ்சம் பெருசாக வரும். ஐ பட்டி கரெக்டாக இருக்கும், கொக்கி பட்டி தான் வந்து பெருசாக வரும். அதை மட்டும் லைட்டாக தட்டிக்குங்க. எல்லாம் வந்து கரெக்டாக இப்போ கீறிட்டேன் பாருங்கள். கீறிட்டால் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே கப்பு கீறியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். கப்பு ஃபினிஷிங்கும் நம்மளது கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு துணி விட்ருப்போம். 14 இன்ச்சு லென்த்து, 14.5 இன்ச்சு விட்ருப்போம். ஃப்ரண்ட்டும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். 1/2 இன்ச்சு பிடிச்சிப்போம். நம்ம எப்பவுமே ரெகுலராக வந்து அளவு ஜாயிண்ட் வச்சு தான் கட் பண்ணுவோம், அளவு எடுத்து கட் பண்ண மாட்டோம். நூற்றில் ஒருத்தர் தான் வந்து அளவு எடுத்து தைப்போம். நம்மகிட்ட லேடிஸுக்காக இருக்காங்க, அவங்கள வச்சு அளவு எடுப்போம். நான் எப்பவுமே லேடிஸ்க்கு அளவு எடுக்க மாட்டேன். லேடிஸ் நம்மகிட்ட இருக்காங்க, அவங்கள விட்டு அளவு எடுப்பேன். நான் வந்து எப்பவுமே வந்து வீடியோவில் வந்து லேடிஸ் யாரும் காமிக்க மாட்டேன். நான் நெக் பீஸ் தைச்சிப்போம். ஒரே லெவலில் தைச்சிங்க, பெண்ட் பண்ணாதீங்க. நெக் பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ளே பெண்ட் பண்ணாதீங்க. அதுதான் வந்து 1/2 இன்ச்சு விட்ருக்கும், நம்மளால் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஒரே ஷேப்பில் தைச்சிட்டு வாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கம்மி அப்படி அப் அண்ட் டவுனு அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம கரெக்டாக ஒரே லெவலில் தைச்சிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் க்ளீனாக வந்து அந்த ஒரு நூல்னால் அந்த ஒரு நூல் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. ஒரு டென்ஷன் அளவு கரெக்டாக பிடிச்சிட்டு வாங்க. அந்த டென்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் வந்து மேலே எஜ்ஜி தையல் போட நல்லா கீறிக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கீறிங்க, நான் தைக்கக்குள்ளே கீறிக்கு தான் வராங்க பாருங்கள். ஒரு முன்னாடி விரல வச்சு ஒரு நவுத்துறதுக்கும் ஒன்று கீறத்துக்கும் கரெக்டாக வச்சுட்டு வருவேன் நான். இல்லை முன்னாடியே ஃபஸ்ட்டே கீறிக்கிங்க கரெக்டாக. அப்போ இல்லை எம்மிங் பண்ணுறது வந்து கரெக்டாக வராது. அதில் வந்து முன்னாடியே கீறிக்கின்னு அப்போ வந்து தைங்க. இது வந்து சைடு பக்கம் வந்து குறுக்கடிக்கலாம் அந்த நெக்கு.
அந்த எம்மிங் பீஸ் வந்து ஓரத்தில் வந்து ஒரு ரஃப் அடிச்சுப்போம். இவங்க வந்து எம்மிங் கேட்டிருக்காங்க ப்ளவுஸு, அதில் வந்து எம்மிங் வச்சிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்ப்போம். ஸ்லீவ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அது பார்த்துக்குங்க, கரெக்டாக பார்த்துட்டு தைங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது, லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணிப்போம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இது எக்ஸ்ட்ரா இல்லை, அதில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிப்போம். முன்னாடியே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முன்னாடியே வச்சு பார்த்துங்க. டவுட் எதனா இருந்தால் வந்து வச்சு பார்த்துங்க, ஸ்லீவ் கரெக்டாக இருக்கானு வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறமா தைங்க. 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்ருப்போம், ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு உள்ள கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் முண்டா கைக்கிறது வந்து முண்டா வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். எப்பவுமே முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும். உங்களுக்கு டவுட்னா நேட்ச் போட்டுங்க, முண்டா வந்து தெரியும். அப்படி எடுத்து ஒரு கையை பார்த்தோன்னே முண்டா தெரியும். அந்த முண்டா வந்து ஃப்ரண்ட் பக்கம் தான் இருக்கணும், பேக் பக்கம் போகக்கூடாது. முண்டா கழிச்சது ஃப்ரண்ட் பேக் கரெக்டாக அது பார்த்து தைங்க. 1/2 இன்ச்சு ஒரே லெவலாக விட்டு அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று வந்து 1/2 இன்ச்சு நான் சொல்கிறேன்னா அந்த 1/2 இன்ச்சே வெட்டுங்க. 1/4 இன்ச்சில் எப்போயுமே வந்து வெட்டாதீங்க, எக்ஸ்ட்ரா விட்டு 1/4 இன்ச்சும் தைக்காதீங்க. ஸ்லீவ்லாம் அட்டாச்லாம் வந்து 1/2 இன்ச்சு நல்லா தைங்க. அப்புறமேட்டு திடீர்னு ஒரு ப்ளவுஸ் வந்து பிச்சுன்னு வந்துடும். 1/4 இன்ச்லாம் தைச்சிங்கன்னா வந்து பட்டு இந்த ப்ளவுஸ்லாம் இருக்குன்னா பிச்சுன்னு வந்துடும். லைன் ஆன் ப்ளவுஸ்லாம் வந்து பிச்சுன்னு வந்துடும். அதில் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சு தைங்க. ஓரலாக் போட்டு வந்துடும். சைடு கரெக்டாக இருக்குது பார்த்துங்க. இன்னொரு சைடு செக் பண்ணுறோம். முன்னாடியே ஓரலாக் போகிறதுக்கு முன்னாடியே வந்து சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணியாச்சு. இப்போ ஓரலாக் போட்டு வந்துடலாம். ஓரலாக் போட்டாச்சு பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். ஸ்லீவில் கேப் இருக்கா. லாஸ்ட்டாக இப்போ ஓரலாக் போட்டிங்கன்னா வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஓரலாக் போட முடியாது. அந்த குறை விட்டு தான் போடுவோம். அந்த குறைய பிசுறாக வந்து அக்கலில் குத்துற மாதிரி இருக்கும். அதில் வந்து அதை ஃபஸ்ட்டே இப்போ ஓரலாக் போட்டுருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும், பிசுறு வராமல் இருக்கும். அது பார்த்து முன்னாடி இப்போ ஓரலாக் போட்டுக்குங்க. அட்டாச் பண்ணிடலாம். சைடு அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து அளவு எடுத்துங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வைங்க. ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வைக்காதுங்க. சில பேருக்கு வந்து ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அது லெஃப்ட் ரைட் பார்த்து நீங்கள் அளவு எடுத்து அந்த மாதிரி தைங்க. அது சில பேருக்கு தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். கை ஒன்று ஒரு கை பெருசாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு கை சின்னதாக இருக்கும். அதில் வந்து அதை தனியாக அளவு எடுத்துக்கங்க. 2 கையுமே அளவு எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ரைட் பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் தைங்க. இது வந்து நார்மலாக இருக்குது. அதில் வந்து நார்மலாக வந்து 2 கையும் ஒரே அளவு வச்சிடுறோம். சென்ட்ரு பிடிச்சி பேக் டாட் சைடு டாட் போடுங்க. பேக் சைடும் சென்டரும் பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு டாட் போட்டுங்க. ஒரு 4 இன்ச்சு டாட் போடுங்க. 4 இல்லை 3.5 போடலாம். பேக் டாட்டு போட்டாச்சு. இப்போ கை கரெக்டாக நம்ம பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுருவோம். 3 தையல் போட்டுருவோம். ஒருத்தர் 4 தையல் கேட்குறாங்க, 5 தையல் கேட்குறாங்க. நான் எப்பவுமே பர்ஃபெக்டாக வந்து 3 தையல் போட்டுருவேன். நான் வேணுன்னா வந்து எடுத்துகிட்டு வாங்க, நான் பிரித்து எக்ஸ்ட்ரா தையல் போடுறேன்னு சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ரா தையல் இது வரைக்கும் 3 தையல் மேலே போட்டதில்லை. எல்லாருக்குமே 3 தையல் தான் போடுறேன் நான். அந்த அக்கில் எப்பவுமே 1 இன்ச்சு தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. அடுத்த தையல் நீங்கள் போடுறது பக்கத்தில் போட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளியராக போடுறேன். 3 தையல் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறது உங்களுக்கு வந்து வரும். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துங்க, 3 தையல் போட்டாச்சு. பக்கம் போட்டிருக்கோம். ஒரு நூல் தைங்க. ரொம்ப நெருக்க தையல் போடாதீங்க, சைடு தையல். ஓகே, பை ஃப்ரெண்ட்.